கன்னியாகுமரி போனால் ஈஸியாக கண்ணாடி பாலத்தை பார்க்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப யதார்த்தமாக போயாச்சு. அங்கே போனால் 1 மணி நேரம் க்யூவில் நிற்க வேண்டியதாயிடுச்சு. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு வாங்கின டிக்கெட்டை வச்சு கொஞ்சம் தூரம் போட்டில் போயிட்டு அழகான கடலை கொஞ்ச நேரம் பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் விவேகானந்தர் பாறையில் இறங்கி நடந்து போனோம். அங்கே ஒரு இடத்துல 30 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு அழகான ஒரு அள்ளி தொட்டியை பார்த்துட்டு செருப்பையும் கழட்டி வச்சுட்டு கண்ணாடி பாலம் கிட்ட போயிட்டோம். கண்ணாடி பாலம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. மெதுவாக நடந்து போனோம். கீழே பாறைகளெல்லாம் தெரிஞ்சுது. சில வேலைகள் நடக்கிறதுனால பாலத்தை கொஞ்சம் மூடி வச்சுருந்தாங்க. அதனால முழுமையாக பார்க்க முடியல. ஆனால் பார்த்த வரைக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. அதிகமாக பயமாக இல்லை, ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது. தைரியமாக நடக்கலாம். பாலத்தில் எந்த இடத்துலையும் உடைப்பு இல்லை. பாலம் உறுதியாக இருக்குதா அப்படின்னு சிலர் தான் அது மேலே ஏறி குதிச்செல்லாம் பார்த்தாங்க. அங்கே திட்டம் வாங்கினாங்க. பாலத்தில் ஏறுறதுக்கு முன்னாடியே பாலத்தில் எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்ற விதிகள் எல்லாமே வெளியே எழுதி தான் ஒட்டியிருக்காங்க. ஆனால் அதை பின்பற்றுறதுக்கு யாருக்கு தான் மனசு இருக்குது? ஒரு ஐடியா எடுத்து வச்சு மெல்ல மெல்ல கண்ணாடி பாலத்தை தாண்டி வந்தாச்சு. ஆன்லைன் மூலமாக டிக்கெட் எடுக்கலாம். நீங்கள் போகிறதா இருந்தால் முதல்ல ஆன்லைனில் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். உட்காரக்கூடாது அப்படின்னா நம்ம மக்கள் அங்கே தான் உட்காந்து புகைப்படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரின்னு நாங்கள் அந்த பாலத்தை கடந்து வந்த பிறகு அடுத்து எங்கே போகிறது அப்படின்னா நம்ம திருவள்ளுவர் சிலைக்கு தான்.